அண்ணா தேதி 10 ஆயிட்டுண்ணா, சம்பளம் போடுங்க. என்னப்பா தேதி ஒரு 15 ஆகட்டும்பா, தர்றேன்ப்பா. தேம்பி அந்த சக்கரை எடுத்து வச்சுட்டு போடா. தேதி 15 ஆகட்டும், வைக்கிறேன். சரிடா, அப்போ 20 சம்பளம். அண்ணா சேலரி கொடுங்க அண்ணா. என்ன பையா, ஒரு வியாபாரமும் இல்லைடா, ஒரு 2 நாள் சென்று தரேன்டா. ஓகே அண்ணா, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி ஜாஸ்தி கொடுங்க அண்ணா. அண்ணா பேலா ஜாஸ்தி அண்ணா. கரெக்டு தான்டா. அதாவதுடாம்பி, உழவுறவனும் உணவளிக்கிறவனும் உழைக்கிறவனும் என்றைக்குமே ஊதியத்தை எதிர்பார்க்க முடியாதுடா. போடா போ. அப்போ ஏற்றான காசு இருக்கு. ஊரை ஏமாத்துறவனும் ஊரா மட்டும் சொத்துக்கு ஆசைப்படுறவன் தானா இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நாளையிலேருந்து நான் அந்த வேலைக்கு போகிறேன். அதுவும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கடைசியில் ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். போடா, அந்த கஸ்டமர் என்னமோ கேட்குறாங்க, என்னன்னு கேளுடா, போடா. இப்போ என்னை எந்த வேலைடா பார்க்க சொல்றியே? தண்ணி கொண்டாங்கயா. டேய், அந்த கம்யூனிட்டி பள்ளிக்கு தண்ணியை விட. அட நொப்பன உதைக்க. டேய் இங்கே வாவே. டேய் நான் கஸ்டமர்ரா. சரி இருந்துட்டு போ. இருந்துட்டு போவா. இங்கே பாரு, எனக்கே லவ் பிரச்சனைனால நான் இருக்கலாமா சாவலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற வந்து சாவு. அட கம்யூனிட்டி பேர்ல சாவுல. சே வெக்கமா இல்லை? ஆமாப்பா, காதல் கஷ்டம் தாப்பா. ஆனால் அதை விட்டு வெளில வந்து பாரு, இந்த உலகத்தில் வாழ்ற அதை விட கஷ்டம்டா. இதோ புரட்டா போட்டுட்டு இருக்கான்ல, ஒரு காலத்தில் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவனும் உன்ன மாதிரி தான் ஒரு காலத்தில் லவ்னு தெரிஞ்சான். இதை புரிஞ்சுக்க, உங்கள் காதல் சேர்ந்தானுமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இது வேணும். இப்போ அவனோட அதிகபட்ச ஆசை என்னன்னு தெரியுமா? தான் விட்டு போன பிள்ளைக்கு முன்னாடி அப்படி கெத்தா வாழ்ந்து காட்டணும். அது இல்லை, வாழ்கிறது ஒரு நிமிஷம் வாழ்க்கையாக இருந்தானே, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதான். நீ என்னடான காதலி சே நல்ல பயலாக இருக்காடா, வாழ வேண்டிய வயசுரா. தேவையில்லாமல் அதெல்லாம் போயிட்டு கெடுத்துக்காதறான் லைஃபை. ஏதோ அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, என்ன மாதிரி மனுஷன்? என்ன மாஸ்டர், உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோ நல்லவராக இருக்காரு. நான் எப்படா சொன்னேன் அவன் என் ஃப்ரெண்டுன்னு? உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா? சரி, யார் ஃப்ரெண்டாக இருந்தானே, நம்ம வாழ்க்கையில் ஒரு புத்துமையை சொல்லியிருக்காரு. அட கம்யூனிட்டி போயில தின்னதுக்கு பில்லு கொடுக்காம போயிட்டான்டா அவன். என்னடா 2 பரோட்டா கணக்கு அடிக்குது? ஆமாம், எனக்கு வாழ்க்கை அடிக்குது, உனக்கு கணக்கு அடிக்கிறது தான் பெருசாக இருக்கா?